பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஈசால் சவாப் செய்யும் முறை. ஈசால் சவாப் செய்யும் முறையாவது தொழுகை, நோன்பு, ஹஜ், உம்ரா, திருக்குரான் ஓதுதல், தான தர்மங்கள் செய்தல் அல்லது வேறு ஏதாவது நற்காரியங்களை செய்த பிறகு அல்லாஹ்விடம் இவ்வாறு துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நான் செய்த இந்த நற்காரியத்தின் நன்மைகளை இன்னாருக்கு சேர்ப்பித்து விடுவாயாக. நமக்கு என்ன உறவு வேணுமோ, நம்முடைய தந்தை, தாய், இன்னும் நம்முடைய கணவருடைய தாய், தந்தை, இன்னும் நம்முடன் பிறந்தவர்கள், இன்னும் நம்முடைய கணவர் அல்லது மனைவி, அப்படின்னா அந்த உறவு முறைகளை சொல்லி கூட நம்ம அவங்களுக்கு நன்மை ஏற்றி வச்சிடலாம். மிகச்சிறந்த முறை என்னவென்றால் மையத்தின் நன்மைக்காக நிலையான ஓர் தர்மத்தை செய்து வைப்பதாகும். உதாரணமாக தண்ணீருக்காக போர் போட்டு வைத்தல். எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணீருக்காக நம்ம குடிதண்ணீர் மக்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், ஒரு மதரசாவாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் ஒரு பொது ஸ்தாபனத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போட்டு வச்சிடணும். மஸ்ஜித் மற்றும் மதரசாக்களை கட்டுவதற்காக பணம் கொடுத்தல், இது எல்லாமே சதக்கத்துல் ஜாரியா, நமக்கு மரணத்திற்கு பின்னாலும் நன்மைகள் வரக்கூடியது. தமது மரணித்துவிட்ட உறவினருக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் சஹாபாக்கள், அவுலியாக்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், உயிரோடு இருப்பவர்கள், மரணமாகிவிட்டவர்கள் எல்லோருக்காகவும் ஈசால் சவாப் செய்வதாக நியத் வைக்க வேண்டும். இவ்வாறு நியத் செய்வதால் அல்லாஹு தஆலா தனது அருளால் எல்லோருக்கும் சமமாக நன்மைகளை வழங்கிடுவான். யாருடைய நன்மைகளையும் குறைத்து விட மாட்டான். நம்ம ஒருத்தருக்காக தான் அப்படின்றலாம் இல்லை, எல்லாருக்காகவும் நம்ம நியத்து வச்சு எல்லாரையும் உலக முஸ்லீம்கள், உலகத்தில் உள்ள அந்த கபூரில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்காகவுமே நம்ம நியத்து வைக்கும்போது அல்லாஹ் எல்லாருக்கும் குறைவில்லாத நன்மை வழங்கிடுவான் இன்ஷா அல்லாஹ்.